மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நான் ஃபியூச்சரை ரிவீல் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுவுமே நம்மளால் ரிவீல் பண்ண முடியாது. 390 NS 400 அப்புறம் வேறு என்னது KTM அப்புறம் ரொம்ப இந்த மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டு ஆளே ஓடிட்டு இருக்க குழந்தைங்க டாட்டா கட்டுவோம்மா. பன்னெண்டு 14 ஆச்சுங்க. நம்ம ப்ரோ ஒர்க் தான் வெயிட்டிங்க. ஸோ ப்ரோ ஒரு மணிக்கு வந்தால் கூட நம்ம ஊட்டிக்கு அழுத்தி பிடிச்சா சல்லுன்னு போயிடலாங்க. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இங்கே ஆவின டீயை குடிச்சிட்டு நான் ஸ்டாப்பாக அடிக்கலாம்னு பிளான் பண்ணி சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா வேறு வழி இல்லைங்க, முடிஞ்சாலும் ஒரு ஸ்டெச் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே டைம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அங்கே ஒரு 2 மணிக்கு போகணும் கூட அங்கே ஒரு 2 மணி நேரம் பக்கத்தில் இருக்க லோக்கல் பிளேஸ் சுற்றி பார்த்துட்டு அங்கே போய் ரூம் ஸ்டே பண்ணிடலாம். காலையில் இருந்துச்சு மசனகுடி போய் அப்படியே கர்நாடகா பார்த்துட்டு வந்துடலாங்க. அதான் எனக்கு எல்டிஎஃப். அது இல்லாமல் நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணி வச்சேன்னா இந்த வாட்டி நம்ம கொடைக்கானல் போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் தான் நினச்சேன். பட் டைம் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் தப்பு என் மேலே தான். காலையில் பார்த்தோன்னா 3 மணிக்கு வந்துச்சு ரைட் கிளம்பலாம் தான் பார்த்துருந்தோம். ஸோ எனக்கு உடம்பு சுத்தமாக முடியலங்க, முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ எடுத்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரிப்ஸ்லாம் போட்டு தான் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ரைடை கிளம்பியிருக்கேன். ஸோ எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரியல. பார்ப்போம். கரெக்டாக 1 ஆச்சுங்க. நான் ஸ்டார்டிங்கே சொல்கிற மாதிரி மணி 1 மணிக்கு ரைடு கிளம்பியாச்சு. ஊட்டிக்குன்னு எவ்வளோ கிலோமீட்டர்னா 109 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம ஊட்டிக்கு பார்க்குறத விட டேட்டா மசனகுடிக்கு மேப் போட்டுருவேன். ஸோ அங்கே மசனகுடி போயிட்டு எல்டிஎஃப் நம்ம இங்கேருந்து கூடலூருக்கு ஃபஸ்ட்டு மேப் போட்டுருவோம். கூடலூர் வந்து மசனகுடிக்கு போட்டு அப்படி போக போகிறோங்க. ஏன்னா மசனகுடிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்லட்டி வழியில் அலோடு கிடையாது, கூடலூர் வழி தான் அலோடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 மணி 4 மணி ஆயிரும். ஸோ அந்த டைமில் எப்படி அனிமல்ஸாக ரியாக்ட் பண்ண போகிறதுன்னு எதுவுமே தெரியலைங்க. ஸோ முடிஞ்சாலும் நல்லாவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரயில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ என்ன ட்விஸ்ட்டுனா எப்படி சொல்கிறது வேறு தெரியலையே. ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இருக்குல்ல, நம்ம வந்துட்டு 2 ட்ரிப்பாக கிளம்பிடுவோம், நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து போயிடுவோங்க. இங்கேருந்து கரெக்டாக போய் நம்ம ஸ்டே பண்ணிடுவோம் இங்கே கொடைக்கானல். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லிமலை போகலாம் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏற்காடு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பிளான் பண்ணோம்? கொல்லிமலை பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏற்காடு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வால்பாறை அதிரப்பள்ளி ஸ்நேகிதர் அப்படி போகலான்னு கூட பிளான் பண்ணோம். ஆனால் எல்லாமே ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சுன்னு வைங்களேன், நேற்று இருந்துட்டு நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்களாமாங்க. ஸோ அதனால் ப்ரோ பார்த்தீங்கன்னா காலை 12 மணிக்குள்ளே வரணும் ப்ரோ அப்படின்னு இருக்கிறாரு. பட் இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட்டாக தான். நாளைக்கு இப்போதைக்கு நம்ம மைண்டில் என்ன வருது, நம்ம ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஊட்டியோட யாரும் நம்ம சேனலை பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே அந்த ஐக்கானில் கொடுத்துருக்கேன், அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி ஒரு கேமரா வைக்கலாம்னு நினச்சேங்க. அந்த கேமராக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரி இல்லை. பேட்டரி இருக்குன்னா ஒரு பேட்டரி இருக்குது, ஆனால் மெமரி கார்டு இல்லை. இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. வெறும் 64 GB மெமரி கார்டு தான் இருக்குது. அதை வச்சு தான் எப்படி தான் கண்டென்ட் எடுக்கணும். இதையும் எடுத்துகிட்டு நாளைக்கு வால்பாறையும் போகணும், வால்பாறை இருக்கிற கண்டென்ட் எடுக்கணும். என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றுமே தெரியலைங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் ரைடை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே வெல்டிஎஃப் ரைடில் எந்த வித சம்பவங்களும் நடக்கூடாது. கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்டே இருக்கிறேன். பைக்கில் போகணும், பங்கில் பார்த்தா பெட்ரோல் மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம். ஐயோ இங்கே தான் அப்புறம் ஒர்க் பண்ணேன். அவங்க பார்த்துட்டு அவங்கள போய் இல்லை இங்கே தான் ஒர்க் பண்ணேண்ணே நான். எவ்வளோ ஆமாம் உள்ள இருக்க கக்கெல்லாம் பார்த்தாங்க. போய் சலாம் போட்டு அவர் தான் ஓனர். லைசன்ஸு பொண்டாட்டி ஊரில் இருக்க போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆடா உண்மை நீ நம்ப மாட்டி டேங்க் ஃபுல்லு பட்டி கம்மியாக தான் பிடிக்கும். கம்மியான ஒரு 50 ரூபா 60 வரைக்கும் அவ்வளோக்கு தான் பிடிக்கும். பார்த்து அடிச்சுங்க. பட்டி லைட் அழுத்து இருங்க அடிங்க பிடிக்கும் 100 ரூபாய்க்கு பிடிக்க நினைக்கிறேன். அடிப்பட்டி மசனம் குடிக்க 5 மணிக்கு தான் போய் சேரும் காட்டுது. போலாம் ப்ரோ. பாய் போயிட்டு வருங்க. அவ்வளோதான். ஒரு பக்கம் என்னடானா இந்த மேப் சதி பண்ணுது, இன்னொரு பக்கம் என்னடானா இந்த கோப்ரோ சதி பண்ணுது. என்னால் விடிய மாட்டேது, வெயில் அடித்து பிரின்னு பிரிக்குது. ஸோ ஊட்டிக்கு மேப் போட்டிருக்கேன். தம்பி நீ கரெக்டாக 4:15 தான் தம்பி போய் சேருவேன்னு மேப் காட்டுதுங்க. இதுக்கப்புறம் எங்கே போய் ரூமை தேர்றக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளை காலையில் மோசம் கூடி பந்திபுரை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு டைம் இருந்தால் அப்படியே நம்மளும் வால்பாறை போயிட்டு வருவோம். என்னன்றீங்க கைஸ்? கரெக்டு தானே?
எனக்கு தெரிஞ்சு நம்ம பைக் டேங்க் ஃபுல் பண்ணதுலேருந்து ஓடி இருக்குதுங்க. என்ன கதையாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஊட்டிக்கு மேப் போடுறோம், ஊட்டிலேருந்து மசனகுடி போகிறோம், மசனகுடியிலேருந்து அப்படியே வீட்டுக்கு திரும்புகிறோம். அங்கே மொத்தம் அதில் ஒரு 123, இதில் ஒரு 123, 300 வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு 200 300 பெட்ரோல் அடிச்சா அப்படியே ஜாலியாக வால்பாறையும் போயிட்டு வந்துடலாம். வால்பாறை போகிற அளவுக்கு முதல்ல நம்ம வண்டியில் தெம்பு வேணும் நண்பர்களே. தெம்பு இல்லைன்னா அவ்வளோதான், கம்பு கூட எந்திரிக்காது. வெயில் அடித்து பிரிக்குது. முடியல பாட்டிமா, வழி விட்டுரு அண்ணே, வழி விண்ணே. ஏப்பா தம்பி வழி விடுப்பா. சூனாப்பானா என்னதான் இருந்தாலும் இந்த குரூப் ரைடை பொறுத்தளவு முதல்ல ஸ்பீடிங் அவாய்ட் பண்ணிக்கணும். குரூப் ரைடில் நாங்கள் 2 பேர் தான் போகிறோம், அதனால எதுவும் நினச்சக்கூடாது. ஓகே. ஐயோ டைம் வேறு 1:30 ஆகி போச்சா. இன்னத்துக்கு ஆள் வேறு மெசேஜ் பண்ணியிருப்பா, அவளுக்கு வேறு ரிப்ளை பண்ணல. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான வழி என்ன, யூடியூபர்னு அவளுக்கு தெரியும், பட் அவள் புரிஞ்சுக்க மாட்டான். அவர் குழந்த மாதிரி. மை கேர்ள், கவலைப்படுறதா சொல்லலாம், வந்துடுறேன். இதில் விட்டா கிருட்டுன்னு ஏறிடலாம். ஆனால் நோ ஃப்ரீ லெஃப்ட். இது ஒரு வாட்டி ஃப்ரீ லெஃப்ட்டுன்னு தெரியாமல் எடுத்து 500 ஃபைன் கட்டினேங்க. யார் இந்த இடத்துல தெரியாமல். எனக்கு தெரிஞ்சு நான் வண்டி ஓட்டினதுலேருந்து லெஃப்ட் எப்போவுமே எல்லாமே ஃப்ரீ தான். எப்போ லெஃப்ட்டை பொறுத்தளவு சிக்னலே இருந்தாலும் நீ திருப்பிக்கலாம் அப்படின்னாங்க. இங்கே சிக்னலே இருந்து திருப்பினா இங்கே கரெக்டாக பிடிச்சாங்க. நம்பி வாப்பா அப்படின்னாங்க. சிக்னல் போட்டிருக்குல்ல 500 கொடுப்பா அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்துட்டு 500 மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. ஏப்பா அப்படின்னாங்க. கொஞ்சம் சும்மா சொன்ன கைஸ், நம்ம ஜாலியாக வீடியோ பண்ணலாம் வாங்க, சரிங்களா. ஆனால் இது எந்த வழியாக போகும்? ஓ கைஸ், ஐ காட் இட். எந்த வழின்னா இது பூ மார்க்கெட் வழி. பூ மார்க்கெட் வழி போய் அப்படி போய் போகும். ஐயோ தெரியாத தலைமை இந்த வழியில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு. நம்ம டேரெக்டாக அந்த கணபதி பாலம் ஏறி இல்லைன்னா வைங்களேன், அந்த ப்ரூஃபில்ஸ் வந்து அப்படி டச் ஆகி நம்ம அதில் ஏறி அப்படி போய் கவுண்டம்பாளையம் போயிருக்கலாம். இது அதில் போச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் அங்கே பைபாஸ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக தட்டுவாங்க. ஒரு 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் ஒரே ரோடுனா நம்ம ப்ரோ கிட்ட சொல்லிவிட்டு ப்ரோ பட்டா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தட்டிடலாம். ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா, சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். நான் வந்துட்டு ஆஃப் த ஸ்க்ரீன் இப்படி தான் இருப்பேன். அதாவது இப்போ கேமராவில் உங்ககிட்ட எப்படி பேசுகிறேன், கேமராமே ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி தான் நக்கல் பண்ணுறது, லோலாய் பண்ணுறது அப்படி இப்படின்னு இருப்பேன். சரி ஓகே அதே மாதிரி உங்ககிட்ட பேசி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு. உங்களை எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. லேடிஸாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பசங்களை சொல்கிறேன். உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது, இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். இல்லை ப்ரோ பசங்களாக இருந்து ப்ரோ கேர்ள்ஸ் காலேஜ் பக்கம் போய் விளாக் பண்ணுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக விளாக் பண்ணுறேன். ஏன்னா அது என்னோட கடைசி விளாகாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் மாமனார் வீட்டில் உட்காந்துருப்பேன். ஸ்ப்ளெண்டர் கேன்டீனுக்கு வர சொல்லு, என் பில்ல அவளை தர சொல்லு. கேமரா ஆன் ஆயிடுச்சு. இனி எவ்வளோ 12 கிலோமீட்டர் ஒரே ரோடு தாங்க. இனி எவ்வளோ கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான். அப்படியே ஜாலியாக அழுத்தலாம். அப்படியே ஸ்பீடாக மீட்டரும் கண்ணுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓய் மேப்பில் சொல்ல நம்ம வாட்டுக்கு போவோம். உங்களுக்கு அந்த ஸ்பீடாக மீட்டரும் தெரியணும். ஃபோனு கழட்டுதுங்க. மாப்பிள்ள நீ எதாவது கீழே விழுதுன்னா செலவு பண்ணுற கூட உண்ட காசு இல்லைடா. 600 700 அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு மேலே தான் பண்ணணும்னா எம்பாக்கிலேருந்து இல்லை லோன் தான் எடுக்கணும். இந்த மாதிரி ரோடு கிடைக்கும் போது அடுத்துனாதான் அப்படியே பறக்குது, சீருது காய்ஸ். நம்ம போய் சீருது காய்ஸ். தட்டி விடு செதற. எல்டிஎஃப் டைம் என்ன ஆச்சுன்னா மணி 1:36 ஆச்சுங்க. இனி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா கரெக்டாக 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2.5 மணி நேரம் 31 நிமிஷத்தில் மேப் சேர்ந்துருன்னு காட்டுது. அதுக்கு பின்னாடி நம்ம ப்ரோ வராருங்க. ஆஹா ப்ரோ நம்ம ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்குறாரு. ஓகே, ஆனால் நம்ம ஸ்பீடுக்கு எல்லாமே ஈடு கொடுக்குது இந்த ஏர்பாட்ஸை தவிர. போகும்போது கண்டிப்பாக பாலக்கெலாம் வாங்கிடணுங்க. அவ்வளோதான், ஏர்பாட்ஸ் காதை விட்டு கண்டுருச்சு. ஸோ ஒவ்வொரு வாட்டும் இந்த ஏர்பாட்ஸ் ஏன் காதில் நிற்க மாட்டேன்னு தெரிய மாட்டேது. ஏதாவது பிக்சா பார்த்தா முதல்ல பேலக்லாம் ஒன்று வாங்கணுங்க. ஏன்னா இவ்வளோ பேலக்லாம் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேலே கர்ச்சிப்பு போட்டிருக்குன்னா கர்ச்சிப்பு இறங்கிட்டே இருக்குது. நம்ம அங்கே வாங்கியிருந்தா கூட 130 அவ்வளோதான் வந்திருக்கும். என்ன பண்ணலாம், சரி வாங்க விடுங்க பார்த்துக்கலாம். இங்கேயே பேலக்லாம் வாங்குவோம். இல்லை துடிலூர் வந்தாச்சு. ஆஹா இந்த இடத்த பார்க்கும்போது இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப மெமரபிள். பிகாஸ் இங்கே எப்போவுமே வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை இந்த வாட்டி வழியில் தான் வருவேன், வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ என்னோடய லவ்வரை பார்த்திக்கிட்டு இங்கே தான் வந்து அவங்கள இறக்கி விட்டு பஸ் ஏற்றி விடுவேன். அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது எதனாலும் தெரியல, அவங்க மேலே அவ்வளோ ஒரு லவ். பார்ப்போம்
எனக்கு தெரிஞ்சு எதனாலும் தெரியல அவங்க மேலே அவ்வளோ ஒரு லவ்வுங்க. நான் சண்டையில் கண்ணா பின்னான்னு வரும். ஸோ நான் கோவப்பட்டாலும் அவங்க ஏதோ ஒரு இடத்துல இறங்கி போவாங்க, இல்லை அவங்க கோவப்பட்டாலும் நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல இறங்கி போவோம். எங்கள் சண்டையெல்லாம் மிச்சப்படி இந்த பெரிய சண்டையெல்லாம் இருக்கா, சின்ன சின்ன சொப்பு சாமா சண்டை. எந்த மாதிரி சண்டைனா 2 நிமிஷம் தான் இருக்கும், கோவம் 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு கொஞ்சம் குழந்த மாதிரிங்க, கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆகும். பட் நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கணும் வைங்க அவங்களையா, அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்யூச்சரை ரிவீல் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுவுமே நம்மளால் ரிவீல் பண்ண முடியாது. நம்ம ரிவீல் பண்ணுறதுனால பிரச்சனையே இல்லைங்க, பட் அவங்க ஃப்யூச்சர் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், என்னோட பர்சனல் லைஃப்ன்றது வேறு, என்னோட பேஷன்றது வேறு அண்ணா. ஓ அதே மாதிரி எல்டிஎஃப் என்னோட பர்சனல் லைஃப்ன்றது வேறு, என்னோட பேஷன்றது வேறு. இப்போ நம்ம இவ்வளோ ரீச் ஆகிருக்கோம், இவ்வளோ மக்களோட அன்பை சேர்த்திருக்கோம் அப்படின்ட்டிங்கன்னா என்றைக்குமே அதை அவங்களை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. எல்டிஎஃப் என்னோட உங்களோட ஃபேஸை எந்த இடத்துமே ரிவீல் பண்ணாமல் இருக்கேன். பட் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன். ஆனால் அவ்வளோலாம் ரிவீல் பண்ண மாட்டேங்க. ஒரே ஒரு வாட்டி 2 வாட்டி விலாகில் காட்டுவேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது ஏன்னே தெரிலங்க, எங்கள் 2த்துக்குள்ள அவ்வளோ சண்டை வரும். ஆனால் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்து போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டுன்னு வைங்களேன். அவங்கள வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, பட் இந்த ரேஸ் ஆகாதுங்க, ஏன்னா அதில் ரொம்ப டேஞ்சர்ஸு. கமான் பாரு, அவர் அழுத்திட்டாருங்க. ஏன்னா முன்னாடி ஒரு பைக் வந்தாலும் நம்மளோட இது கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு. 125. பட் இங்கெல்லாம் இவ்வளோ யாரும் வேண்டாங்க, ஏன்னா முன்னாடி நம்ம எல்டிஎஃப் நம்ம வந்துட்டு கரெக்டாக சேஃபாக கீர் கட் பண்ணி தான் ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ ரேஸ் ஓட்ட கிடையாது, ஆள் வராத இடத்துல தான் இந்த மாதிரி தட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு டவுன் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பொறுமையாக ஓட்டிப்போம். இந்த மாதிரி வைப் தான் எதிர்பார்த்து குரூப் ரைடை பொறுத்து இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர்த்து கூட்டிகிட்டு போனால் அது டேஞ்சரு. ஏன்னா வைங்களேன், இப்போ ஒரு ஆள் நம்ம இப்போ 2 பேர்னால அவர் முன்னாடி போகிறாருன்னா கட் அடிச்சு போகிறக்கானதோ ஒரு ஐடியா மாதிரி இருக்கும். இதே நம்ம 5 பேர் 6 பேர் போகிறோன்னு வைங்களேன், நம்ம ஒருத்தர் வரட்டை பார்த்து அத்தனை பேர் வரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரோ எத்தனை ஆயிடுச்சு படாங்க அப்படி. சொல்ல பார்த்தீங்களா, இந்த மாதிரி சம்மந்தமேலாம் வந்து நடு ரோட்டில் நின்றுவாங்க. அவர் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கிற குழந்தைங்க. டாட்டா கட்டுவோமா? வேற லெவலு. அந்த குழந்தைங்க அம்மா மட்டும் அந்த ப்ரோவோட பைக்கை பார்த்துட்டே இருந்துச்சா, அதனால கூட டாட்டா கட்டிடுச்சுங்க. நூல் விட்டு போகும் அந்த பின்னாடி வரானா ப்ரோ, அந்த பையன் நம்ம வண்டியே பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பையனோட சந்தோஷம் தாங்க. அங்கேருந்து அழுத்திட்டு வந்திருக்கலாம். பட் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வண்டியே பார்த்துட்டு இருந்தானா, சரி ஓகே அப்படியே பார்த்து வண்டி பார்த்துருக்க மாட்டான், வண்டியும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ரைடிங் கியோஸில் இருக்கும்ல. ஸோ அதனால் அந்த பையனுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆனால் சரி ஓகேன்னு சொல்லி தான் அவனுக்காக ப்ரோட்டோ சொல்லி அப்படியே நிறுத்தி டாட்டா காட்டினேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பைக்கு நான் எங்கள் அப்பாவோட எங்கள் வீட்டை பார்த்தா ஸ்கூட்டி நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தங்கச்சி இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஊருக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ரைடர்ஸ்லாம் பார்க்கும்போது நானே ஏற்கப்படுவேன். ஸோ நம்ம எப்படா இந்த மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு. ஒரு சிலருக்குலாம் டாட்டா காட்டுவாங்க, பார்த்துட்டு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க, அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இது வந்துட்டு கிரிஞ்சாவே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ பக்கத்தில் கிரிஞ்சாக இருந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பா அந்த பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம். இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ரைடர்ஸ்லாம் நான் ரோட்டில் பார்த்தேனே, அவங்க இப்படி இருந்தாங்களே அப்படி இருந்தாங்களேன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஏன்னா ஸ்கூலில் நானும் இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். விடுங்க, ஒரு வேளை அந்த பையன் நம்ம வீடியோ பார்த்துருந்தானா, இன்கேஸ் தம்பி அந்த வீடியோ அந்த பையன் நம்ம ஸ்டார்டிங்கை பார்த்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பார்க்கும்போது டாட்டா காட்டினா ஒருவேளை நம்ம ஃபாலோவராக இருப்பான் போல அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை நிறுத்த சொல்கிறான பக்கத்தில் போனால் டாட்டா காட்டினா, அப்போ நானும் டாட்டா காட்டினாங்க. ஒருவேளை அந்த பையன் நம்மளோட வீடியோ பார்க்கலான்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இந்த மேட்டுப்பாளையம் சைடு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காரமடை சைடெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்ப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறேன்னா ஆகும்னா நமக்கு ஏதோ மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி ஊட்டி போயிட்டு வந்துட்டு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டோரியிலையும் இது பண்ணிடுவோம், அப்டேட் பண்ணிடுவோமா. எப்போயுமே நான் ரெகுலராக ஊட்டி போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக இங்கே ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கும், அங்கே தான் சாப்பிடுவேன். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த கடை. நான் தாண்டி வந்துட்டேன், உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அந்த கடையில் தான் எப்போயுமே சாப்பிடுவோன்னா அப்படின்ற போது அங்கே 2-3 பேர் இருப்பாங்க. அந்த கடையில் ஆம்லேட் போகிறதே நம்ம தெரிஞ்சோன்னா மீன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாட்டி சாப்பிடும்போது நம்ம பைக்கில் நம்ம யூடியூப் பேர் எழுதிருக்கல பார்த்துட்டு யூடியூபர் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்த்துட்டா 2வது வாட்டி அதே கடைக்கு சாப்பிட போகும்போது என்ன ப்ரோ ஊட்டியா அப்படி கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. உங்கள் இன்ஸ்டாகிராம் மீடியா ஃபாலோ பண்ணியிருக்கோம் ப்ரோ அப்படின்னாங்க. சரி ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அவருக்கு என்ன பார்த்து சலிச்சு பழகி போச்சுங்க. இப்போ பின்னாடி வரல அவரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவரோட வண்டி நம்ம நிறைய ரயிலில் எடுத்துகிட்டு போயிருப்போம். நம்ம கேட்டு மேக்ஸிமம் பசங்க வண்டி தருவாங்க. ஆனால் வண்டி தரது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் நமக்கு கம்மியாக தரதாக தான் இருக்கும். இந்த டியூக் 390, NS 400, அப்புறம் வேறு என்னது KTM, அப்புறம்ன்ற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டு வேறு KTM 160 எடுக்கிறான். பையனோட வண்டி வாங்கி நம்ம ஒரு ரிவ்யூ போடுவோம். என்னன்றீங்க? டாப் அண்ட் செக் பண்ண முடியாது புது வண்டினால. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவோங்க. அதேமாதிரி இந்த மாதிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிகாரங்களாம் ஜாஸ்தியாக வருவாங்க. நான் சும்மா புத்து மதிப்பாக சொன்னேன், ஆனால் இங்கே பார் இருக்குது, அதனால் பார்த்து பொறுமையாக போகணுங்க. பட் நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா வேண்டாம் விடுங்க. நான் சொன்னேன் ஏதாவது வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுன்னா நம்மளை பிடிச்சி மாட்டி விட்ருவாங்க. பொதுவாக ஓட்டுவோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான். அப்படியே ஜாலியாக அழுத்துவோம். எனக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஒருத்தர் என்னென்னா வைங்களேன், பேர் என்னது இந்த ஏர்பாட்ஸ் ஒன்று கழட்டுது, அதுக்கு ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் ரொம்ப டிலே ஆகிருச்சு. நான் பாட்டுக்கு முறுக்கி பிடிச்சி போயிட்டுருக்கிறேன். லாரி அப்பா விறுவிறுன்னு ஏறிடுச்சு. சேஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது.